அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் ஆகஸ்ட் 3rd வீக்குக்கான இது ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன செகண்ட் வீக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் இதே வீடியோவில் பார்த்துடலாம். அது தனியாக வீடியோ போடுறதுக்கு டைம் ஆகுதுனால சேம் ஒரே வீடியோவில் போடுறேன். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நம்ம கொடுக்கும்போது இங்கே தான் இருந்தது மார்க்கெட்டு. 24,872 24,992 வந்து ரெசன்ஸ் பிளேஸ் ஆகும். 24,408 24,318 சப்போர்ட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க, இந்த வாரம் ஃபுல்லாக இது வரைக்கும் தான் ஓகேங்களா. நேற்று எக்ஸ்பைரி டே வரைக்கும் தான் நமது வேலிட் சப்போர்ட் வரைக்கும் நியராக இருந்ததா அதுக்குள்ள இருக்கு ஓகேங்களா. அப்போ இந்த வீக்கு நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல ஓகேங்களா. அப்போ மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றும் இந்த வீக் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. இது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம கொடுத்த வேல்யூக்குள்ள தான் அது இருக்குது. சரி, இப்போ இந்த வீக்குக்கான லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ரூல் தெரிஞ்சுக்கோங்க. 52 வீக்ல 44 வீக் சக்ஸஸாக இருக்கும். 8 வாரம் என்ட்ரி கிடைக்காம போகலாம், மிடில் வந்து நிற்கலாம், ஆர் ஸ்டாப் லாஸ் செட் ஆகி ஆப்போசிட்ல ப்ராஃபிட் கொடுக்கலாம் ஓகேங்களா. அப்போ இந்த ப்ரைஸ் வந்தால் மட்டும் தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். அது வரைக்கும் இந்த வீக் வெயிட் பண்ணணும். அதுதான் இதனுடைய ரூல். இயர்லி தான் பவர்ஃபுல். இயர்லி வேல்யூ ஆல்ரெடி இயர் பிகினிங்லேயே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மந்த்லி தான் பவர்ஃபுல். மந்த்லி லெவல் வீடியோ ஆல்ரெடி போட்டான்னு நினைக்கிறேன், அதுவும் போய் செக் பண்ணிக்கோங்க. வீக்லி லெவல் அதுக்கப்புறம் தான் பவர்ஃபுல் ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம சொல்கிற இடம் ஒவ்வொன்றும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும்னு சொல்கிறோம். இங்கே இருக்குது இப்போ மார்க்கெட். இங்கேருந்து மேலே போனால் 24,648 to 24,752 இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே இங்கேருந்து கீழே வந்தால் 24,252 24,152 இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனுடைய மினிமம் டார்கெட் ஷூராக 100 பாயிண்ட் கிடைக்கும். 100 பாயிண்ட்ஸ். இது இங்கே திரும்ப போகுதா, இங்கேருந்து திரும்ப போகுதா, இல்லை இங்கேருந்து திரும்ப போகுதான்றா இங்கெல்லாம் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. கன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன டெக்னிக் பயன்படுத்துறீங்களோ அங்கே நீங்கள் என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட் மணி மேக்கிங் ஃபார்முலா நம்ம ஒரு ரூலே சொல்லியிருப்போம். அந்த இடத்துல அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணி அதை எடுக்கிறத என்ட்ரி எடுத்துப்பாங்க ஓகேங்களா. அப்போ இந்த வீக் இந்த இடம் வந்தால் தான் டிசிஷன் எடுக்கணும், இங்கே போனால் தான் டிசிஷன். இதனுடைய ஸ்டாப் லாஸ் அப்சைடு வந்து 24,752க்குள்ள 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சாவே எக்ஸிட் ஆகிடுது. டே கேண்டில் தான் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ், ஆனால் வீக்லியில் அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. அதனால 15 மினிட்ஸ். 24,152 கீழே டவுன் சைடு க்ளோஸ் வச்சா 15 மினிட்ஸ் எக்ஸிட் ஆகிடுது. அப்போ இந்த வீக்கான போஸ்ட் மார்க்கெட் போன வாரத்துக்கு கொடுத்துருக்கேன். இது ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் இந்த வீக்குக்கான 3rd வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது நடந்திருக்காங்க நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லாம் பார்க்கலாம். மார்க்கெட்டுங்கிறது இது நம்ம கொடுக்குறது மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து தான் இயங்குது. அது இன்ட்ராடாவாக இருக்கட்டும், புஷ்னாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் காம்படிஷன் அவ்வளோதான். அதை சார்ந்து படிங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இதை கொடுத்துக்கிட்டு வரோம் ஒவ்வொரு வீக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.